காங்கிரஸ் மாநிலங்களவைக்கு ஒரு வேட்பாளர் போடுறாங்க. அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுது. அந்த இடத்துல பாஜக வேட்பாளர் வெற்றி பெறார். இதற்கு முன்பாகவே ஆம் ஆத்மியுடைய 20 எம்பிக்கள் பாஜக பக்கம் போயிட்டாங்க. டிஎம்சியிலிருந்து கொத்து கொத்தாக எம்பிக்கள் பாஜக பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதுவும் தெளிவாக நாங்க பாஜக சேர போறது இல்லை, அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக திருப்பியும் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரை மசோதாவை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தலாக மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபட்டு இருக்குது. ஸோ இந்த டாட்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பாஜகவோட பிளான் அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது மக்களவை மாநிலங்களை விட இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மசோதா நிறைவேற்றணும். டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி வரையறைக்கு பிறகு 2029 நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்ன ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பாஜக ரொம்ப ரொம்ப கிளியராக பயணிச்சுட்டு இருக்காங்க. இது இந்தியா கூட்டணியாலேயோ இல்லை எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மற்ற ஏதாவது கூட்டணி அமைச்ச அவங்களாலேயோ தடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நடக்குது முழுசா அலசி பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. முதல்ல ராஜ்யசபா காலியாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது முந்தானத்து நடந்தது. அதுக்கப்புறம் வேட்புமனு பரிசீலனை அப்படிங்கிறதும் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலிருந்து கூட பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் 3 இடங்கள் காலியாக அறிவிக்கப்படுது. அதில் காங்கிரஸுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு எம்பிக்கள், அதாவது மாநிலங்கள் எம்பிக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அவங்க வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. அவங்க பேர் தான் மீனாட்சி நடராஜன். அவர்களுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுது. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்பாக ஹைதராபாத்தில் அவர்களுக்கு மீது ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை இவங்க வேட்பு மனுவில் குறிப்பிடாமல் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தவறான தகவலை கொடுத்தார் அப்படிங்கிற காரணம் காட்டி என்ன பண்றாங்க, அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுது. பாஜக ரொம்ப வேண்டுகோள் வைக்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, போராட்டம் வரைக்கும் போறாங்க. அதாவது அவங்க குற்றவியல் வழக்கு இருக்குது, அதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஆட்சேபனை பாஜக தரப்பில் விடுக்கப்படுது. அந்த வேட்பு மனு நிராகரிக்கப்படுது. சொல்லி வச்ச மாதிரி பாஜக ஒரு எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்டை நிறுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு 90 வேட்பாளர்கள் 90 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஒரு சட்டமன்றத்தில் அப்படின்னா 3 வேட்பாளர்கள் நிறுத்துறது நியாயமாக இருக்கும். அதாவது ஒரு கட்சி ஆளும் கட்சிக்கு 60 பேர் இருக்காங்க, எதிர்கட்சிக்கு 30 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு வேட்பாளருக்கு 30 எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கணக்கு வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்சிகளே ஒரு கட்சி 2 வேட்பாளர் நிறுத்துச்சு அப்படின்னா எதிர்கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்துவாங்க. இப்போ 3 வேட்பாளர்கள் ஆளும் கட்சி நிறுத்தினாலும் கூட அவங்களால வெற்றி பெற முடியாது. ஏன்னா 60 வாக்குகள் தான் அவங்களால பெற முடியும், மிச்சம் 30 வாக்குகள் எதிர்கட்சிக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத வச்சு வேட்பாளரை போட மாட்டாங்க. 2 வேட்பாளர் போடுவாங்க, ஒரு வேட்பாளர் எதிர்கட்சியில் போட்டு வெற்றி பெற்று போயிடுவாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டை வச்சு பார்த்தாலும் கூட பிரவீன் சக்கரவர்த்தியை எதிர்த்து எந்த வேறு வேட்பாளரும் மாநிலங்களுக்கு நிறுத்தப்படலை. ஏன் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கை எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிற டிவிக்கு இருக்குது. ஸோ அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கிறது காரணமாக நிறுத்தாமல் இருக்கிறாங்க. ஆனால் பாஜக என்ன பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டிடேட்டை போட்டு வச்சிருக்காங்க. அதாவது 2 கேண்டிடேட் தான் பாஜக கெப்பாசிட்டி இருக்குது, அந்த அளவுக்கான எண்ணிக்கை தான் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூட பாஜக 3வது ஒரு கேண்டிடேட்டை போட்டு வச்சிருக்காங்க. சொன்னது மாதிரி உங்களுடைய வேட்பு மனு அப்படிங்கிறது நிராகரிக்கப்படுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க இப்போ மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கவும் பட போறாங்க. ஸோ காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ராம் ரமேஷ், அப்புறம் வேணுகோபால், சச்சின் பைலட் போன்றவங்களும் முயற்சிக்கிறாங்க. அவர் யாருமே சந்திக்க மறுத்துறாரு. காங்கிரஸ் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு குற்றவியல் வழக்குமே இந்த மீனாட்சி நடராஜன், அதாவது மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸின் சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளருக்கு எந்த ஒரு குற்றவியல் வழக்குமே கிடையாது, எந்த ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணப்படல. அவர் மீது ஒரே ஒரு சிவில் கேஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் கூட விசாரணை நிலையை கூட இன்னும் வராமல் இருக்குது. அதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி வேட்புமனு சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சொல்லணும், காரணம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லி வேட்புமனுவை நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இந்த பக்கம் வைக்கிறாங்க. மீனாட்சி நடராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் வாக்குகளை தான் திருடிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்றாங்க, வேட்பாளர்களையே, அதாவது வேட்பாளர் சீட்டுகளை திருட ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேட்புமனுவை கூட தாக்கல் செய்ய முடியாத அவங்களாம் பார்லிமெண்ட் என்னங்க பண்ண போறாங்க, ஒழுங்கா வேட்புமனு கூட தாக்கல் பண்ண தெரியாதா, உண்மையான தகவலை கொடுக்கணும்னு கூட தெரியல உங்களுக்கு, காங்கிரஸ் ஏமாற்ற முயற்சி இருக்காங்க, சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வெளிப்படையாக தெரியுற மாதிரி நாங்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம், இதுதான் காரணம்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாஜகவின் மீது பழி போடுவது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை பாஜக தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க.
ஸோ இதுதான் வந்து மத்திய பிரதேசத்தில் மாநில தேர்தல் நடந்த ஒரு விஷயமா இருக்குது. இப்போ காங்கிரஸ் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு மாநிலங்களவை இடம் மத்திய பிரதேசத்தில் கிடைக்க வேண்டிய இடத்தையும் இழந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் அரசியல் பார்வையோட அரசியல் விமர்சனத்தோடு இந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பாஜக குருவி சேர்ப்பது போல எம்பிக்களின் எண்ணிக்கையை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதற்கு முன்பாக ஆம் ஆத்மியிலிருந்து கொத்தாக 20 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஜகவிற்கு தாவனாங்க, அவங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆங்காங்கே சில எம்பிக்களாக இருக்கட்டும், சில மாநிலங்களில் மக்களவை எம்பிக்கள் வந்து என்ன பண்றாங்க, ஆதரவு நிலை பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 20 மக்களவை எம்பிக்கள் பாஜகவிற்கு ஆதரவு, அதாவது பாஜகவை நாங்கள் சேர போறது கிடையாது, அதே நேரத்தில் பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இது ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. அதாவது என்ன மசோதா வரப்போகுதுன்னு எதுவுமே தெரியறதுக்கு முன்பாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த டைமில் இடத்தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த பக்கம் பாஜக ஒரு வேலையை சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மீண்டும் டீலிமிட்டேஷன் பில். இதற்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாடு தேர்தல் அப்ப டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வாசகமாக இருந்துச்சு. போராட்டம் அப்படிங்கிறது திமுக முன்னெடுக்கிறாங்க. பல்வேறு எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த பில்லை மசோதாவை தோற்கடிக்கிறாங்க. இப்போ மீண்டும் பாஜக அந்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த தாக்கல் செய்வதற்கு முன்னாடி தங்களுக்கு தேவையான எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்திவிட வேண்டும் அப்படிங்கிற குறியாக மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் சரி இருக்கணும் அப்படிங்கிறதும், எதிர்க்கட்சியாகவே இருந்தாலும் சரி இந்த மசோதா நிறைவேற்றுவதற்கு அவங்களுடைய ஆதரவை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபட்டு இருக்கு. ஓகே, அரசியல் சார்ந்து மட்டும் பேசணும் அப்படின்னா பாஜகவுடன் கூடி தொகுதி மறுவரையை எப்படியாவது நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், தொகுதிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தென் மாநிலங்களுக்கு குறைவாகவும் வட மாநிலங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கணக்காக இருக்குது. இப்போ வட மாநிலம் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குது. உத்தரப்பிரதேசம் இப்போ ஏறக்குறைய பாஜக தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் 2024 மக்களவையில் ஓரளவுக்கு அடி வாங்கியிருந்தாலும் கூட தொடர்ந்து பாஜக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி 6 இடங்கள் சொல்லப்படுது. குஜராத் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஹரியானா பாஜக ஆளும் கட்சியாக இருக்குது. இப்படி தொடர்ந்து பெரிய மாநிலங்களாக சொல்லக்கூடிய பீகாராக இருக்கட்டும் பாஜக ஆளும் கட்சியாக இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சில மாநிலங்களோட எண்ணிக்கை எம்பிக்களோட எண்ணிக்கை மட்டுமே இருந்தால் மட்டுமே போதும் ஆளும் கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு பாஜகவில் வந்துட முடியும் அப்படிங்கிறது தான் தென் தமிழங்களும் சரி அதை எதிர்க்கக்கூடியவர்களுடைய கவலையாக இருக்குது. ஸோ பாஜகவுடைய இந்த மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மசோதா நிறைவேற்றுவதற்கு தேவையான எம்பிக்களை எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும். பாஜக நேரடியாக உள்ள கொண்டு வந்தாலும் சரி இல்லை ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டு வந்தாலும் சரி எப்படியாவது எம்பிக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் இலக்காக இருக்குது. அப்புறம் டீலிமிட்டேஷன் பில் நிறைவேற்றப்பட வேண்டும், தொகுதி மறுவரை செஞ்சிடணும் 2029 தேர்தலுக்கு முன்பாக. 2029 தேர்தலை ஒரே நாடு ஒரே தேர்தலாக, அதாவது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே தேர்தலாக நடத்தணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி மிக தீவிரமாக பாஜக களமாடிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்தில் அந்த ஒரு ஃபேக்டர் நாடாளுமன்றம் அப்படின்னாலே நம்ம முழு ஃபோக்கஸ் என்ன இருக்கும், டெல்லியை நோக்கி தான் இருக்கும். டெல்லியில் யார் ஆட்சியை பிடிக்க போறா, யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்கும். அப்போ டாமினன்ஸ் அப்படிங்கிறது தேசிய கட்சியோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது மாநிலங்களில் இருக்கும், மாநில கட்சியோட டாமினன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கு தான் பாஜகவோட கணக்காக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மோடிக்காக வாக்கு போடுறீங்களா இல்லை ராகுல் காந்திக்காக வாக்கு போடுறீங்களா, மூணாவது அணியாக இருந்தால் அவங்களுக்காக வாக்கு போடுறது முதன்மையாக இருக்கும். மாநிலத்தின் முதலமைச்சர்கள் அப்படிங்கிறது பெருசாக பேசப்படாது அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியான பார்வையாக முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து நிர்வாக ரீதியாக செலவுகள் குறையும், எலெக்ஷன் வேலைகள் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு 4-5 எலெக்ஷன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரே எலெக்ஷனாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான காரணங்களும் நிறைய காரணங்கள் அடுக்கிறாங்க. அரசியல் காரணமாக இது போன்ற காரணங்களை மட்டும்தான் சொல்றாங்க. இப்போ சமீபத்தில் டீலிமிட்டேஷன் பில் தோற்கடிக்கப்பட்ட போது மிக வலுவாக களமாடியது யார் அப்படின்னா திமுக களமாடினாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி களமாடினாங்க, கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சி களமாடிச்சு, தேஜஸ்வி அகிலேஷ் யாதவ் போன்றவர்களுடைய கட்சிகள் அப்படிங்கிறது களமாடியது நம்மால் பார்க்க முடியுது. அகிலேஷ் யாதவ் அவங்களுடைய கட்சி இப்போதைக்கு அவங்க பார்க்கும்போது வலுவாக தெரியுது. 2027 சட்டமன்றத்தில் நடக்க போது அதை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை தவிர்த்து திமுகவை பொறுத்த வரைக்கும் 24 எம்பிக்கள் அப்படிங்கிற திமுக வாசம் இருக்குது. டீலிமிட்டேஷன் ரொம்ப ஆக்ரோஷமான போராட்டங்களை திமுக முன்னெடுக்குது, அந்த மசோதாக்களை கொளுத்துறாங்க. இத்தனையும் நடந்த பிறகு நடத்தக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் திமுக கிடைக்குது. அப்படிங்கும்போது இந்த ஸ்டாண்ட், இந்த டீலிமிட்டேஷன் ஸ்டாண்ட் திமுக மாற்று சிந்தனையாக இருக்கும், அதை நம்ம ஆதரவாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாஜக காய் நகர்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பார்வையை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக தன்னோட ஸ்டாண்ட்ல இருந்து விலக போறது கிடையாது. சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசின எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் கூட சனாதனத்தை ஒழிக்க போறோம் அப்படிங்கிறது தான் கடைசியாக பேசி முடிச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் திமுக ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. பல்வேறு பேர் சொல்றது மாதிரி பாஜக திமுக கூட்டணி அப்படிங்கிறத சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு
பார்வையும் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் டிஎம்சி மொத்தமாக உடஞ்சு போயிருச்சு. அவங்களுடைய எம்பிக்கள் நேரடியாக பாஜக ஆதரவு வெளிப்படையாக தெரிவிச்சிட்டாங்க. கெஜ்ரிவாலும் அவங்களுடைய கட்சியும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எதிர்த்து களமாடக்கூடியவர்களை வலுவிழக்க செய்யக்கூடிய வேலையை வந்து பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒன்றே ஒன்றுக்கு தான் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுவரைக்கு பிறகு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பாஜக மிகச்சிறியாக அரசியல் காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ 2024 தேர்தலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொங்கு சட்டசபை தான். அதாவது கூட்டணியாக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட முழு மெஜாரிட்டிங்கிறது பாஜக கிடைக்கல. அந்த நிலை வந்து 2029 வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னும், அவங்க வலுவாக இருக்கக்கூடிய பாஜக பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத் போன்ற மாநிலங்கள், ஹரியானா போன்ற வட மாநிலங்களில், மேற்குவங்கத்தில் இப்போ வலுவாக மாறிட்டாங்க. மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை மட்டுமே போதும். பாஜக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி 2029 பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் பாஜக பயணிக்கிறாங்க அப்படின்னும், அதற்கான காய்களை மிகச்சரியாக ஒவ்வொன்றாக நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னும், 2027 தொடக்கத்தில் வந்து இந்த மசோதா மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளை பாஜக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் கட்டுரைகளை எழுத தொடங்கியிருக்கிறாங்க. ஓகே மக்களே, இந்த பாஜகவினோட செயல்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்றதால கூட இந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புகைச்சல் அப்படிங்கிறது பாஜகவிற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறதா? இந்தியா கூட்டணி இந்த விஷயத்திலும் கோட்டை விடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பாஜகவை எதிர்த்து இந்த டீலிமிட்டேஷன் பில் எப்படி தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரி உங்களோட திட்டங்களையும் தோற்கடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.